அண்மை செய்தி. டெங்கு பாதிப்புகளை கையாள்வது குறித்து மாநில அரசுகளுக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. டெங்கு பாதிப்பு நோயாளிகளுக்காக தனி வார்டுகள் மற்றும் போதிய மருந்துகளை கையிருப்பில் வைக்க வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அறிவுரை வழங்கியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெங்கு பாதிப்பு நோயாளிகளுக்காக தனி வார்டுகள் மற்றும் போதிய மருந்துகளை கையிருப்பில் வைக்க வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். இப்ப டெங்கு பரவல் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தல் வழங்கியிருக்காங்க, விரிவா பதிவு செய்யும். நாடு முழுவதுமே டெங்கு காய்ச்சல் பாதிப்பு என்பது மிக தீவிரமாக அதிகரித்து வருகிறது. மிக முக்கியமாக கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்கள்ல டெங்கு காய்ச்சல் பாதிப்பு என்பது மிக வேகமாக அதிகரித்து வரக்கூடிய நிலையில மருத்துவமனைகள்ல டெங்கு காய்ச்சல் பாதிப்பு காரணமாக அட்மிட் செய்யப்படக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை என்பதும் தொடர்ச்சியாக அதிகரிக்கிறது. இந்த நிலையில்தான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா தலைமையில டெல்லியில இருக்கக்கூடிய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்துல எய்ம்ஸ் மருத்துவர்கள் உள்ளிட்ட பல்வேறு மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்ட உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் என்பது சற்று நேரத்திற்கு முன்பாக நடைபெற்று முடிந்தது. இந்த ஆலோசனை கூட்டத்துல பல்வேறு மாநிலங்கள் மட்டுமின்றி மத்திய அரசு அதிகாரிகளுக்கும் முக்கியமான அறிவுறுத்தல்களை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா வழங்கியிருக்கிறார். அதன்படி பாதிப்பு அதிகம் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல தொற்று நோய் உட்பட டெங்கு காய்ச்சல் பாதிப்பு எந்தெந்த பகுதிகளில், குறிப்பாக எந்த மண்டலங்களில் அதிகமாக பரவுகிறது என்பதை கண்டறிந்து குறிப்பிட்ட பகுதிகளுக்கு அதிக அக்கறை செலுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்திற்கும் அதே போல மாநில சுகாதாரத்துறை அமைச்சகங்களுக்கும் இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். அதே நேரத்துல மத்திய கல்வி அமைச்சகத்தில் தொடங்கி மாநிலத்தில் இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அமைச்சகம் வரை ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை உருவாக்கி ஒரே நேர்கோட்டில் அனைவருமே பயணிக்கப்பட வேண்டும். அப்படி பயணித்தால் மட்டுமே இந்த டெங்கு காய்ச்சல் மற்றும் டெங்கு பரவலை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும் என ஜே.பி. நட்டா நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். இவை தவிர டெங்கு தடுப்பு மற்றும் விழிப்புணர்வுக்காக இப்ப குறிப்பிட்ட பகுதிகளில் டெங்கு காய்ச்சல் அதிகம் இருக்கிறது, இது குறித்து மக்கள் புகார் அளிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கான ஹெல்ப்லைன் எண் என்பதை 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய வகையில மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் உருவாக்கவும் அதனை விரைவில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடவும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா உரிய அறிவுறுத்தல்களை வழங்கியிருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் தரப்பு அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்தியில உருவாக்கப்படக்கூடிய ஹெல்ப்லைன் எண்ணை போல மாநிலங்களிலும் இந்த டெங்கு காய்ச்சல் தொடர்பாக 24 மணி நேரம் செயல்படக்கூடிய ஹெல்ப்லைன் எண்களை உருவாக்குவதோடு மாநிலங்கள் முழுவதும், மிக முக்கியமாக நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்கள்ல குறிப்பிட்ட மருத்துவமனைகள்ல இந்த டெங்கு காய்ச்சல் தொடர்பாக தனி வார்டுகள் அமைப்பதோடு இந்த டெங்கு காய்ச்சலுக்கு தேவையான அத்தியாவசிய மருந்துகள் மருத்துவமனைகள்ல கையிருப்பு இருப்பதை உறுதி செய்யப்பட வேண்டும் என்று அனைத்து மாநில சுகாதாரத்துறை அமைச்சர்களை கேட்டுக் கொள்வதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா தெரிவித்திருக்க, தொடர்ச்சியாக இந்த டெங்கு காய்ச்சல் பாதிப்பு தொடர்பான விகிதங்கள் குறித்தும் பாதிப்பு நிலவரங்கள் குறித்தும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தொடர்ந்து கண்காணிக்கும் எனவும் தேவைப்படக்கூடிய பட்சத்தில் மீண்டும் இதே போல அனைத்து மாநில சுகாதாரத்துறை அரசு அதிகாரிகளோடு ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி இந்த டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துவதற்கு முழுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் மத்திய சுகாதாரத்துறையுடைய அமைச்சர் ஜே.பி. நட்டா அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்பின் மூலமாக தகவல்கள் தெரிவித்திருக்கிறார். பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.